இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச கடலோர தூய்மை நாள் செப்டம்பர் மாதத்தின் 3வது சனிக்கிழமையன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் கடலோர பகுதிகளில் குப்பைகளை அகற்றவும் கடல் சூழலை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் கடலோர தூய்மை தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடலோர தூய்மை பணிகளை துவக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம், தலைமை செயலர் சரத் சௌஹான், கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி தசீலா மற்றும் NSS NCC மாணவர்கள், தன்னார்வலர்கள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரை சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினார்கள். இதில் சுமார் 1 டன் அளவிலான குப்பைகள் அகற்றப்பட்டது. தொடர்ந்து கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கும் தொடங்கப்பட்டது. அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கு புதுச்சேரி முழுவதும் அந்தந்த சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தை சார்ந்த போலீசார் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து பல்வேறு குற்ற பின்னணி உடைய நபர்களின் வீடுகளில் திடீர் சோதனை மேற்கொண்டார்கள். இதில் 50க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு 3 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் 49 நபர்கள் மீது குற்றத்தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து ஒருவர் மீது பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. மேலும் 15க்கும் மேற்பட்ட ரவுடிகளை விசாரித்த போலீசார் அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வெள்ளையனூர் உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் சவுந்தர். இவர் உதயம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணியாற்றி வருகிறார். ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான இவருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இவர் கடந்த 17ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது உத்தரவாகினிபேட் அருகே அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளையனூர் போலீசார் சவுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். மேலும் கொலை நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் இக்கொலை சம்பவத்தில் உருவையார்பேட் பகுதியைச் சேர்ந்த வித்யாசாகர், விக்கி என்கின்ற விக்னேஷ், மணி பாரதி, உருளைன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணியழகன், திபுராய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ், லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த யோகேஸ்வரன் ஆகிய 6 பேர் கொண்ட கும்பல் என தெரியவந்ததை அடுத்து தமிழக பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களிடமிருந்து 6 செல்போன் மற்றும் சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெள்ளையனூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே உருவையாறு பகுதியைச் சேர்ந்த ரவுடி தனபால் என்பவரை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது. அந்த கொலை வழக்கில் தற்பொழுது கொலை செய்யப்பட்டுள்ள ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான சவுந்தரின் தம்பி ரவுடி ஜீவா தான் முக்கிய காரணம் என்றும் அவ்வழக்கில் சிறைக்கு சென்றவர் பிணையில் வெளியே வந்து தலைமறைவாக இருந்துள்ளார். இந்நிலையில் தனது கூட்டாளியான தனபாலை கொலை செய்துவிட்டு ஜீவா சுதந்திரமாக பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிவது ரவுடி தனபால் கூட்டாளிகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜீவாவை தீர்த்து கட்ட பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டி வந்தனர். ஆனால் ஜீவா தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்துள்ளார். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட சவுந்தருக்கும் வித்யாசாகருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சவுந்தர் தனது தம்பி ஜீவாவிடம் கூறி வித்யாசாகரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஜீவா இருக்கும் தைரியத்தில் சவுந்தர் பேசியது வித்யாசாகருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜீவாவை வெளியே வர வைக்கவும் ஜீவாவிற்கு எச்சரிக்கை விடும் நோக்கில் ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான சவுந்தரை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட சவுந்தர் மீது காவல் நிலையங்களில்
எந்தவித குற்ற வழக்குகளும் இல்லாத நிலையில் தம்பி செய்த கொலைக்காக அப்பாவி அண்ணனை தீர்த்து கட்டியுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி தட்டாஞ்சாவடியில் உள்ள துணைமின் நிலைய கட்டிடத்தின் முதல் மாடிக்கு செல்ல படிகள் அமைக்கவும் பழுதடைந்துள்ள கழிவறைகளை செப்பனிடவும் ரூபாய் 15,11,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு துணைமின் நிலையம் மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் செயற்பொறியாளர்கள் சந்திரகுமார், ராஜஸ்ரீ, இளநிலை பொறியாளர்கள் கோப்பெருந்தேவி, ராமச்சந்திரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நடுநாட்டு திருப்பதி என்று அழைக்கப்படும் கடலூர் அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் உள்ளது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இன்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேண்டுதலை நிறைவேற்றுவதில் பலர் முடி காணிக்கையும் செலுத்தினார்கள். சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டன. போலீஸ் பாதுகாப்புகளும் போடப்பட்டுள்ளன. கருவடிக்குப்பம் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசின் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் துணை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ரோஸ்லின் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். மருத்துவ அதிகாரி டாக்டர் கௌசிகா, செவிலி அதிகாரி ஜோஸ்பின், சுபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக காலப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் அவரது துணைவியார் பிரியதர்ஷினி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி துவக்கி வைத்து சுகாதார திருவிழா குறித்து சிறப்புரையாற்றினர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம், மார்பக மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினர். LHP ராதாமுத்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினர். இச்சிறப்பு முகாமில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயிற்சியாளர்கள் பங்கு பெற்றனர். இறுதியில் ANM சுபா நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன், செயலாளர் மதி, திட்ட தலைவர் சாந்தமூர்த்தி காச நோயாளிகளுக்கான சத்துணவு பை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள், இரத்த அழுத்தம், இரத்த சோகை பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, சிறப்பு மகப்பேறு பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு மார்பக புற்றுநோய் பரிசோதனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, மனநலம், உடல் பருமன் பரிசோதனை ஆகியவைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றிய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சமீமோ நிஷா, குடும்ப நல துணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார். முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், காசநோய், வாய், மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள், பல் மருத்துவம் மற்றும் ஆலோசனைகள், கண், மனநலம், இருதயம், காது, மூக்கு, தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, தோல் மருத்துவம், வளர் இளம் பருவ மருத்துவ ஆலோசனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, உடல் பருமன் பரிசோதனை, அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறையில் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி, ஆயுர்வேத, சித்த மருத்துவம் நடைபெற்றது. உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும், ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும், மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும், புற்றுநோய்க்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன. முகாமில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு, சிவப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் பதிவு செய்தும் வழங்கப்பட்டது.
இம்மாபெரும் சுகாதார திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம், பச்சிளம் குழந்தை அவசர நிலை, பிரசவத்திற்கு பின் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தம் நிலை, விபத்து, தீக்காயம் அல்லது தீ விபத்து, மாரடைப்பு, நெஞ்சுவலி, விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதல் உதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இச்சுகாதார திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகன் கவிதை தலைமையில் மருத்துவர்கள், பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள், செவிலிய அதிகாரிகள், கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நிலவழகன். இவருடைய மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் 2 மகன்கள், தந்தை நிலவழகன் மற்றும் தாத்தா கனகராஜ் பராமரிப்பில் டிஎன் பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் நிலவழகனின் மூத்த மகன் சாய் மாதவ் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி மாலை தனது பேரனை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக சென்ற தாத்தா கனகராஜை மர்ம நபர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவரை கடுமையாக தாக்கி சிறுவன் சாய் மாதவை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கனகராஜ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுவனை அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து மீட்டுள்ளனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனின் தாய்மாமா மற்றும் தாய் வழி உறவினர்கள் சிறுவனை வளர்ப்பதற்காக கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே போலீசார் தற்பொழுது சிறுவனை மீட்ட நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் இதுவரை தவளக்குப்பம் காவல் நிலைய போலீசார் சிறுவனை கடத்தி சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் எதிர்காலத்தில் தங்களுக்கும் சிறுவனுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி கனகராஜ் தனது மகன் நிலவழகன் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.